உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, என்னாகமம் 24:1, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களுக்கு என்னங்க பிடிக்கும், எதுங்க பிடிக்காது? உடனே நம்ம பதில் சொல்லிடுவோம் இல்லை? நம்மளுக்கு தெரியும் நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்காதுன்னு. உங்களுக்கு தெரியுமா இயேசுவுக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? அவருக்கு ரொம்ப பிடிச்சதே உங்களை ஆசீர்வதிப்பது தான். உங்களை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு ரொம்ப 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 பிரியம். பிடிக்காதது என்னது அப்படின்னா சபிப்பது. உங்களை சபிக்கிறது அவருக்கு பிடிக்காது. உங்களை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் அவருடைய பிள்ளைங்களை சபிக்க மாட்டாருங்க. நம்ம அம்மா அப்பா நம்மளை எப்படிங்க வளர்த்தாங்க? அன்பை கொட்டி வளர்த்தாங்க, பிரியத்தை காட்டி வளர்த்தாங்க இல்லை? அப்படி தான் நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்த்தாங்க. அப்போது ஏசு இருக்காங்களே, உங்கள் பாசக்கார அப்பா. உங்கள் பாசக்கார அப்பா பிரியத்தை அவரும் கொட்டுறாரு, அன்பை கொட்டுறாரு. எப்படி கொட்டுறாருன்னா அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். அதனால் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா போதும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா போதும், என்ன சொல்லுவோம்? ஏதோ ஒரு சாபம் வந்துருச்சு, தேவன் என்னை சபிச்சிட்டாருன்னுவோம். ஆனால் அவர் சபிக்க வரலை, ஆசீர்வதிக்க தான் வந்திருக்காரு. உங்களை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். இல்லைங்க, நான் பாவிங்க, அதனால தான் எனக்கு நல்லா தெரியும் நான் பாவி தான், அதனால தான் எங்கள் வீட்டில் சாபம் இருக்குது. எங்கேருந்து ஆசீர்வாதம் வரும்? கவலைப்படுறீங்களா? கிறிஸ்து இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாவி கூட விடாமல் காப்பாற்றிடணும். நல்லா இருக்குல்ல? எதுக்கு பூமிக்கு வந்தார்? ஒரு பாவியை கூட விட்டு வச்சிடக்கூடாது, ஒரு பாவி கூட விடாமல் காப்பாற்றிடணும். அப்படிதான் கிறிஸ்து இயேசு பாவிகளை ரட்சிக்க தான் இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவருடைய பிள்ளைங்களாகிய உங்களை ஆசீர்வதிப்பது மட்டும்தான் அவருக்கு பிரியம். சரிங்களா? உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பார், உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். அவருக்கு ஆசீர்வதிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிரியம். சில பேருடைய அம்மா அப்பா அவங்க பெற்ற பிள்ளைங்களே கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான், ஒரே ஒருத்தர், ஒன்று கடைக்குட்டியாக இருக்கும், லாஸ்ட்டு குழந்தையாக இருக்கும், இல்லைன்னா ஃபஸ்ட்டு பையனாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு யாரோ ஒரு குழந்தைய மட்டும்தான் தூக்கி வச்சுருப்பாங்க, ஏன் அன்பை கொட்டுவாங்க. ஆனால் நம்ம தேவன் அப்படி கிடையாது. உங்கள் அத்தனை பேர் மேலேயும் பிரியத்தை கொட்டுவார், ஆசீர்வதிப்பாருங்க. தாவீது அப்பா பற்றி தெரியுமா? தான் பிள்ளைய விருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் ஒரு 2 வாய் நல்லா சாப்பிடுவானே, கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. அங்கே போட்டாங்க, பீஃப் போட்டாங்கங்க, நல்ல நான்வெஜ் சாப்பாடு, அங்கேயே கூட்டிகிட்டு போகல. தாவீது 2 வாய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோன்னு கூப்பிட்டுட்டே போகல. மற்ற பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போனாருங்க, அந்த பிள்ளைய மட்டும் கூட்டிகிட்டு போகல. அவருக்கு மற்ற பசங்க அத்தனை பேரும் முக்கியம், இவனை மட்டும் அவருக்கு பிடிக்காது. மற்ற பிள்ளைங்க மேலெல்லாம் பிரியத்தை கொட்டினார். அவங்க அண்ணனுங்க போர்க்களத்தில் இருக்கும்போது ஸ்நாக்ஸ் அனுப்புகிறாரு, அவனுக்கு பால் கட்டி அனுப்புகிறாரு, பயிர் அனுப்புகிறாரு, அப்பங்கள்லாம் அனுப்புகிறாரு. ஆனால் நம்ம தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது எந்த ஸ்நாக்ஸும் அனுப்பலை. பார்த்தீங்களா தாவீது அப்பா எப்படி இருந்திருக்காரு? ஆனால் நம்ம பாசக்கார அப்பா ஏசு இருக்காங்களே, தாவீது மேலே அன்பை ஊற்றினார், பிரியத்தை ஊற்றினார். எப்படி ஊற்றினார்? ஆசீர்வாதம் நிறைய ஊற்றி விட்டார். அப்படியே தாவீது உயர்ந்தான், ராஜாவாயிட்டான். அவர் ஆசீர்வதிச்சானா நம்ம உயர்ந்துடுவோம், அவ்வளோதான். தேவன் தான் ஆசீர்வதிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். உங்களை ஆசீர்வதிப்பது மட்டும்தான் அவருக்கு பிரியம். அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கார், அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்கப்பா. அப்பா, உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் சபிக்க மாட்டீங்க, ஆசீர்வதிப்பீங்க. ஆசீர்வதிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும்ப்பா. உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறது உங்களுக்கு பிரியம். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள்,
பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களையும் சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. எந்த ஒரு மனிதனாலும் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.